அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 38. பருமப்பனை எருத்தின் பல்யானை புன்கூர்ந்து உருமெறி பாம்பின் குரலும் செரு மொயம்பின் பொன் ஆர் மார்பின் புனைகழற்கால் செம்பியன் துன்னாரை அட்டகளத்து. துன்னாரை என்றால் பகைவரே. சோழ அரசன் தன்னுடைய பகைவர்களை வீழ்த்திய போர்க்களத்திலே பொன்னால் ஆகிய மாலைகளையும் கால்களிலே கழலணிகளையும் அணிந்து கொண்டு பகைவர்களை போர்க்களத்திலே வெற்றி பெறுவதற்காக பாடுபட்ட யானைகள் புண்பட்ட பருத்த உடலை உடையதாக இருக்கிறது. அந்த பருத்த உடலையுடைய சோழனின் யானைகள் வலிதாங்காமல் கத்துவது எப்படி இருக்கிறது என்றால், பிளறுவது எப்படி இருக்கிறது என்றால், இடியின் ஒலியை கேட்டு பாம்புகள் உருளது போல இரு பக்கமும் அந்த யானைகள் உருண்டு பிறழ்கிறதாம் வலிதாங்காமல் என்று சொல்லுகிற செய்யுள். சோழனின் யானைகள் போர்க்களத்திலே ஈடுபட்டு வெற்றியை ஈட்டி தந்த போதிலும் கூட அவற்றுக்குள் அவற்றின் மேல் எரியப்பட்ட வேல்களாலும் அம்புகளாலும் குத்தப்பட்டு புண்ணாக உடம்பு வலிக்க அந்த வலியோடு அது புரண்டு கொண்டே கதறுவது கழிவது என்பது இடியோசை கேட்ட பாம்புகள் புரள்வது போல உள்ளது என்கிறார் இந்த பாடலிலே ஆசிரியர். மீண்டும் ஒரு முறை செய்யுள். பருமப்பனை எருத்தின் பல்யானை புன்கூர்ந்து உருமெறி பாம்பின் குரலும் செரு மொயம்பின் பொன்னார மார்பின் புனைகழற்கால் செம்பியன் துன்னாரை அட்டகளத்து. நன்றி, வணக்கம்.